பகல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானியர்கள் 72 மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேற இந்தியா உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் சிந்து நதியில் இருந்து பாகிஸ்தானுக்கு தண்ணீர் திறப்பையும் நிறுத்தி வைத்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காம் பகுதியில் கடந்த 22ஆம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் 2 உட்பட 26 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தானில் செயல்படும் த ரெசிடென்ட் பிரிண்ட் என்ற அமைப்பு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றது. இதையடுத்து பாகிஸ்தானுக்கு எதிரான கடும் நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளது. பாகிஸ்தான் நாட்டவருக்கான விசா சேவைகளை உடனடியாக நிறுத்தி வைக்க பாதுகாப்பிற்கான அமைச்சரவை கூட்டம் தீர்மானித்தது. மேலும் பாகிஸ்தானியர்களுக்கு இந்தியா வழங்கிய அனைத்து விசாக்களும் வரும் 27ஆம் தேதியுடன் ரத்து செய்யப்படுவதாகவும், மருத்துவ சிகிச்சைக்காக அளிக்கப்பட்ட விசாக்களை மட்டும் 29ஆம் தேதி வரை நீட்டிப்பதாகவும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. எனவே இந்தியாவில் உள்ள அனைத்து பாகிஸ்தானியர்களும் விசா காலாவதியாகும் முன் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. பாகிஸ்தானுக்கு பயணம் செய்வதை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும், அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் உடனே நாடு திரும்பும்படியும் வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த 3 போர்களின் போது கூட நிறுத்தப்படாத சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தம் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பாகிஸ்தானில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது.